உங்களுக்காக நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிப்போம் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். ஆகவே நான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்போது ஆண்டவர் எல்லாரையும் யார் யாரையும் என்னென்ன விதங்களில் எப்படி நடத்தணுமோ தெளிவாக நடத்துவார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால் எல்லா பயத்தையும் மாற்றி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியிலே தேவன் நம்மை எல்லா விதங்களிலும் தெளிவாக நடத்துவார். இன்னும் விசேஷமாய் நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும் வசனம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். ஆமென், அல்லேலூயா. எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். எண்ணாகமம் 23:19 ஆண்டவரை பற்றி அதில் சொல்லியிருக்கு. பொய் சொல்ல தேவன் ஒரு. அப்போ பொய் யார் சொல்லுவான்னு சொன்னால் மனிதனை என்ன செய்வாங்க? பொய் சொல்லுவாங்க. ரெண்டாவது மனம் மாற அவர் மனுபுத்திரனும். மனுஷங்க மனம் மாறிடுவாங்க, பொய்யும் சொல்லுவாங்க, சொன்னதை அப்படி மாற்றியும் சொல்லிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஆண்டவரை பற்றி என்ன படிக்கிறோன்னு சொன்னால், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லிட்டாருன்னா செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்தும் தெளிவாக சொன்ன பிறகும், பல சாட்சி மூலமாக சொன்ன பிறகும், சொன்னதை பல ரூபங்களில் உறுதிப்படுத்தின பிறகும், அதான் வசனித்தும். இதுதான் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி சொல்லுவார். சில நேரங்களில் தரிசனங்களை கொடுத்தும் அதை உறுதிப்படுத்துவார். இப்படிலாம் பல விதங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர் நிறைவேற்றாது இருப்பாரா? கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லும். கட்டாயம் நிறைவேற்றுவார். நடக்கக்கூடாத காலத்திலேயும் நடக்கும். சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார். கடைசியாக என்ன நடக்கும்னு சொன்னால், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றி காட்டுவார். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொன்ன வார்த்தைகள் நிறைய. பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தைகள் ஏராளம். அநேக காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் நடக்காத காரியங்கள் எல்லாமே ஏற்ற காலத்தில் நிச்சயமாக என்ன செய்யும்? நடக்கும். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் வேதத்திலே ஆண்டவர் அநேகருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றி இருக்கிறார். அதில் தேவ மனுஷனாகிய யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன, அது எப்படி நிறைவேறிச்சு, அதுக்கு யோசுவா எப்படி தகுதியான பாத்திரமாக இருந்தார் என்று சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி தெளிவான பாதையிலே நம்ம வழிநடத்த ஜெபத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே, காசினியில் உன்னை அன்றி அசன் எனக்கு ஆதரவு கண்டிலேன் சருவல்ல மண்டலாதிபா. காசினியில் உன்னை அன்றி எனக்கு ஆதரவு கண்டிலேன் சருவல்ல மண்டலாதிபா. நேசமாய் ஏழைக்கு இறங்கி மோசம் அணுகாது காத்து நித்தனையனை திருத்தி வைத்தருள் பூசி வருத்தி. இயேசுவே கிருபாசன பதியே, பொல்லா உலகம் அதில் நல்லார் எவரும் இல்லை. புண்ணியனே உன் சரணம் அண்டி அண்டிலே. எவரும் இல்லை. எனக்குதவி அருள் போ
என்னை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. அன்புள்ள இயேசுவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த சிறப்பான பாடல் வேலைக்காக, துதி ஆராதனைக்காக, ஒரு கூட்ட ஜனத்தை இந்த கூட்டத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அழைத்து பேசி உணர்த்தி உயிர்ப்பித்து நீர் கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு விசேஷமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும், இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ, நீர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பீரோ. நிச்சயமாகவே எங்களுக்கு செய்திருக்கிறீர். தொடர்ந்து நீ செய்ய வேண்டும் என்று உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற விதமாக உடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே கடந்து வந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று, வார்த்தைக்குள் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்குள் சொல்ல விடாதபடி, கேட்க விடாதபடி ஆண்டவரை தடை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் சக்திகளை, பிசாசுடைய கிரியைகளை கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இவங்க எல்லாம் பொய் சொல்லுவாங்க, அப்படி அப்படியே நேரத்துக்கு தந்தபடி அப்படியே பேசி மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. இவங்களை நம்ம கண்டுக்கிடவே கூடாது. யாரை? மனிதனையும் மனுபுத்திரர்களையும் உலகத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கண்டுக்கிடவே கூடாது. அப்படியாங்க அப்படியாமாங்க அப்படியான்ட்டு சொல்ல போயிடணும். ஆனால் யாரை நம்ம அதிகமாக கண்டுகொள்ளணும், யாரை அதிகமாக நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? சொல்லிட்டார்னா கட்டாயம் செய்வார். அவர் வசனித்தும் உறுதியாக பலமுறை செய்வேன் சொன்ன காரியத்தையும் அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? இப்போ என்னால் முடியாதப்பா அப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரா? கட்டாயம் நிறைவேற்றுவார். அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டுடைய வார்த்தைகளை உறுதியாக பற்றி பிடித்து கொள்வோமானால் அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிளில் நிறைய பேரோட ஆண்டவர் பேசி நான் உனக்கு இப்படி செய்வேன்னு சொல்லி அதெல்லாம் ஆண்டவர் செய்து கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அது எப்படி நடந்துச்சு, யோசுவா அதுக்கு எப்படி தகுதியான பாத்திரமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சில வேத வசனங்களை படிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களுக்கு முன்னால் உன்னை நான் உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் நடக்காது. நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் முயற்சி எடுக்கணும். ஆனால் கர்த்தர் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய முயற்சினால் வரவே வராது. அது யார் தான் செய்யணும்? ஆண்டவர் தான் செய்யணும். சொன்னவரால் தான் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல. யோசுவா புதிய பொறுப்புக்கு வந்திருக்காரு. மோசே கையில் உள்ள பொறுப்பு யோசுவாவுக்கு வந்திருக்கு. அதை சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் அப்படிங்கிறத உன் கூட உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்க? அறிய போகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உன்னை நான் மேன்மைப்படுத்தணும், உன்னை நான் உயர்த்தி காட்டணும், ஒரு தேவ மனுஷனாக உன்னை காட்டணும், ஒரு சரியான தலைவராக உன்னை காட்டணும், ஒரு சரியான வழிகாட்டியாக உன்னை காட்டணும், உன்னை கொண்டு ஜனங்களை வழிநடத்தக்கூடிய கிருபையை நான் உனக்கு தரணும், உனக்கு நல்ல அபிஷேகத்தை தரணும் என்றெல்லாம் ஆண்டவர் தகுதிப்படுத்தி உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது 4வது அதிகாரத்தில் 14வது வசனம் 4:14, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவர்களுக்கும் அவன் உயிரோடு நாளெல்லாம்
பயந்திருந்தான். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். இப்படி செய்வேன்னு சொன்னார், செய்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத ஒரு ஆண்டவர். ஏதோ சொன்னார், ஏதோ எல்லோரும் வசனம் எடுத்தாங்க, நாங்களும் எடுத்தோம், ஏதோ பைபிள் எழுதியிருக்கு நாங்களும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரோ அவங்களுக்கு நடக்குது நமக்கு நடக்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஒரு அசட்டையாக யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைகளின் உறுப்புகளும் கூட என்ன செய்யாது, மாறி போகவே போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளும் வார்த்தையுடைய உறுப்பு கூட என்ன செய்ய முடியாது, ஒளிந்து போகுது. எல்லாம் மாறி போயிடும். கடைசியாக நிலைச்சு நிற்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் என்ன செய்ய போகுது, நிலைச்சு நிற்க போகுது. இந்த வார்த்தைகளை நம்ம உறுதியாக பற்றி கொள்வோமானால் ஆண்டவர் நம்மளோடு தெளிவாக பேசுவார். யோசுவாவை நான் மேன்மைப்படுத்துவேன், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர் அப்படியே மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக, நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் நிலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. இந்த வார்த்தைகளை சொல்லி 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 நம்ம வாழணும். இந்த வார்த்தைகளை சொல்லி 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 நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த வார்த்தைகளின் மேலே விசுவாசத்தை மாறாமல் வைத்து வரணும். பல நேரங்களில் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாத பல சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பிசாசு மாற்றி போட்டுருவான், அது உனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்ட்டுருவான். ஆனால் யார் என்ன சொன்னாலும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் எவ்வளவேனும் பொய்யுரைக்கிற ஆண்டவர் அல்ல, நிறைவேற்றுவார். அப்போ நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் அப்படியே மேன்மைப்படுத்தினார். அதுக்கு ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னு சொல்லி படிக்கும்போது 3வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்போது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போனால் எப்படி போகும் அந்த தண்ணீர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கரையை உடைக்கக்கூடிய அளவுக்கு எரிச்சு போகுது, தண்ணீர் போயிட்டுருக்குது, கரை புரண்டு போகும். இந்த கரை புரண்டு போகக்கூடிய இந்த யோர்தான் நதியை ஆண்டவர் எப்படி மாற்றினாரா? எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். 16வது வசனம். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஓடி வரக்கூடிய தண்ணீர் ஒரு குவியலாக என்ன செய்யுது, குவிந்தது. இது யாரால் தான் முடியும் சொல்லுங்கள்? சொன்னவரால் தான் செய்ய முடியும். அதுக்கு பின்னால் வாசிக்கும்போது படிக்கிறோம் கடைசி வசனத்தில், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் காலோன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஒரு கீழே ஈரங்கூட இல்லை, உலர்ந்த தரைன்னா நல்லா காஞ்சி போன தரை. பிள்ளைகளை வலிக்கிறக்கூடாது, சரிக்கிறக்கூடாது, பெரிய ஆட்கள்லாம் வலிக்க விழுந்துடக்கூடாது, சின்ன பிள்ளைகள் சரிக்க விழுந்துடக்கூடாது, நல்ல திடகார்த்தமிழோடும் விழக்கூடிய ஒரு காலம், அவங்களும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தண்ணீர் நின்று அந்த இடத்த, அந்த ஆற்றை எப்படி மாற்றிட்டாரா? உலர்ந்த தரையாக மாற்றினார். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், பொன்
ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலக மனிதனாக வேண்டும். ஐயா வாழ்க. ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா காலூன்றி நிற்கணுமே கர்த்தரோடு நடக்கணுமே காலூன்றி நிற்கணுமே கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த தரையாக மாற்றினார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜனங்கள் எல்லாரும். அப்போ எல்லாரும் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை என்ன பண்ணாரா? மேன்மைப்படுத்தினார். இந்த கடைசி நாட்களில் பக்தி இல்லாத உலகத்தில் எல்லா வித்தியாசமாக ஜனங்கள் போகக்கூடிய காலத்தில் யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையோடு இணங்கி நடந்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேறுவரை காத்திருந்து யாரெல்லாம் அந்த வார்த்தை நிறைவுக்காக காத்திருக்கிறோமோ அவங்க எல்லார் மேலும் இந்த கிருபை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சோர்ந்து போயிடவே கூடாது. மத்தியானம் படித்த மாதிரி சோர்ந்து போயிடவே கூடாது. கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக என்ன செய்தாரா? மேன்மைப்படுத்தினார். படுத்துவேன்னு சொன்னார், அதே போல் மேன்மைப்படுத்தினார். எவ்வளவேனும் பொய்யுரையாத ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு இப்போ தான் செய்திக்கு வரோம். இது வரைக்கும் இது ஒரு முன்னுரை. யோசுவா இதுக்கு ஒரு தகுதியான பாத்திரமாக மாறினார். நாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகள் நமக்கு உண்டு, சில தகுதிகள் நமக்கு உண்டு. அந்த தகுதிகளை நம்ம நிறைவேற்றும் போது அவருடைய வார்த்தைகளை அந்தந்த காலத்தில் தடையில்லாமல் என்ன செய்யும்? நடக்கும். யோசுவாவுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது அவர் இந்த கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னபடி மேன்மைப்படுத்துவதற்கு யோசுவாவிட்ட என்ன விசேஷம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவருக்குள்ள தேவ ஆவி இருந்துச்சு, ஞானத்தின் ஆவியும் இருந்துச்சு. சொல்லுங்கள் எல்லாரும். தேவ ஆவியும் அவருக்குள்ளே இருக்குது, ஞானத்தின் ஆவி. அதெல்லாம் ரொம்ப டாப் லெவலில் கொண்டு போகக்கூடிய கிருபைகள். இதெல்லாம் யோசுவாவுக்கு தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் கிடைக்காது. ஆசாரிகளுக்கு தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் கிடைக்காது. நம்மளாம் சாதாரண ஆட்கள். இதில் இருக்கையிலே ரொம்ப ரொம்ப சாதாரண ஆள் நான் கூட விசுவாசிக்கிறேன், நமக்கெல்லாம் உண்டுன்னு சொல்லி. நீங்கள் எல்லோரும் விசுவாசிப்போம், எல்லோரும் விசுவாசிப்போம். பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த கிருபை என்ன செய்வார்? கொடுப்பார். யோசுவாவுக்குள்ள தேவ ஆவி. வாசிங்க, எண்ணாகமம் 27வது அதிகாரம் 18வது வசனம். எண்ணாகமம் 27:18. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனுக்காக என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. எந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு இடம், பிரதானமான இடம் காலியாக கிடக்கு. யார் ஊழியம் செய்த இடம்? மோசே ஊழியம் செய்த இடம். அவர் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேலை வருது. அந்த இடம் காலியாக கிடக்குது. காலியாக கிடக்க இடத்துக்குள்ளே யார் வருவா? சரியான நேரத்தில் இந்த காலி இடம் நிரப்பப்படலாம். யார் உள்ளே போயிடுவா? பிசாசு உள்ளே போயிடும். பிசாசு உள்ளே போயிடும். ஒரு பிசாசு போகாது. அதை அங்கங்கெல்லாம் இருக்க எல்லா விசாரிகளையும் சேர்த்து கொண்டாந்து, இது காலி இடம், உட்காந்துக்கா, நீ எந்த பார்த்து திசையை பாரு, நீ இந்த திசையை பாரு, நான் அந்த திசையை பார்க்க, நீங்கள் உட்காந்துக்கா, நீ குதி, நீ ஆடு, நீ போடு, போராடு அப்படின்னு சொல்லி பிசாசுகள் கூட்டம் நிரம்பிடும். ஆகையினால வேக்கண்டுன்னு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே
கூடாது. காலி இடம்னு இருக்கவே, காலி இடத்துக்குள்ளே யார் வந்துடுவா? சரியான நேரத்தில் சரியான நபர்கள் வரலைன்னா அசுத்தாவிகள் கூட்டங்கள் உள்ளே வந்து என்ன செய்யும்? ஆட்சி செய்யும். அது எங்கேனாலும் பாருங்கள் சரியாக தான் இருக்கும். இடம் வேக்கண்டாக கிடக்கவே கூடாது. பிசாசு என்ன செய்யுன்னு சொன்னால், இடம் வெறுமையாக இருக்குன்னு சொல்லி பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை அங்கே போய் தண்ணியிலும் பொல்லாத வேறு 7 ஆவியை பிடிச்சி கொண்டு வந்து நம்ம எல்லோரும் வாங்க, இனி நான் தனியாக போனேன் என்னை துறைஞ்சிடுவாங்க, ஆகையினால நீங்கள்லாம் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் சேர்ந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அந்த இடத்த நிரப்பி பிறகு யார் ஆளுங்க தான்? வீடாக இருந்தாலும் அதுதான், சரிதானா? தேசமாக இருந்தாலும் அதுதான், சபையாக இருந்தாலும் அதுதான், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அதுதான். காலி இடமாக போட்டுட்டோன்னு சொன்னால் யாருக்கு கொண்டாட்டம்? சாத்தானுக்கு கொண்டாட்டம். அவனுக்கு எல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்கே நடக்காத சாத்தான் கூட்டமும் என்ன செய்யும்? பார்த்துக்கிட்டு இருக்கும். பார்த்துக்கிட்டு இருந்து எப்படி இந்த கூட்டத்துக்குள்ளே யாருக்குள்ளேயாவது போய் கிரியை செய்யலாமான்னு சொல்லி நம்ம அதுக்காக தான் பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கூடாது. அவனை எதிர்த்து நிலுங்க, அவங்கள விட்டு நெஞ்சிருவான், ஓடி போயிடுவான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த காலியான இடம் ரொம்ப நாளாக கிடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாளில் இருந்த ஊழியர்கள் போராடி ஜெபிக்கிறாங்க. மோசே ஜெபிக்கிறார், ஐயா நான் கானான் தேசத்தை பார்க்கும்படி என்னை கொண்டு போகிறீர், இந்த இடம் காலியாக இராதபடி. அதை தான் நீ வாசிங்க, 16வது வசனம் படிங்க. கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல. அப்போது ஒரு வீட்டுக்குள்ளேயும் வீட்டில் யார் மேய்ப்பராக இருக்குமோ மேய்ப்பர் ஸ்தானத்தில் அவங்க சரியாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அந்தந்த பொறுப்பாளர்கள் சரியாக இருந்தால் எல்லாரும் சரியாக இருப்பாங்க. அல்லேலூயா. வேறு பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். வேறு பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். வேறே சரியில்லைன்னா அப்புறம் கிளையை போய் கிளை அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அப்படி தான் இருக்கும். அப்படி தான் என்ன செய்யும் இருக்குது. அப்போ என்ன தான் பண்ணணும்னு சொன்னால் வேற சரி பண்ணுங்க, உங்களை சரி பண்ணுங்க, என்ன நான் சரி பண்ணுதேன், நம்ம எல்லோரும் சரிப்படுத்துவோம். என்னென்ன காரியங்களை நம்ம சரியில்லாமல் இருக்கோமோ அதை சரிப்படுத்தின்னு சொன்னால் எல்லாம் சரியாக என்ன செஞ்சிடும்? வரட்டும். ஆக மேய்ப்பன் இல்லாத சபையில் சபையாக இராதபடிக்கு யாரை நியமிக்கலான்னு சொல்லி அந்த நாட்களில் மோசே ஜெபம் பண்ணுறாரு. மோசே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ உனக்கு உதவியாக இருந்த, உனக்கு உதவி செய்த, உன்னோடு இணைந்து வந்த, நீ சொன்னதெல்லாம் கேட்டு இணைந்து செய்த அநேகர் இருந்தாலும் அவங்களாம் எனக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. யார் தான் எனக்கு திருப்தியாக தருது? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லு. ஆமென். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆண்டவர் நல்லவன். மேய்ப்பன் இல்லாத ஒரு சபையை போல இந்த இஸ்ரேல் மக்கள் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். யோசுவா. மோசே ஜெபம் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுப்பு கொடுக்குறார். யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொன்னால்
என்னுடைய ஆவியை பெற்றிருக்கிற யோசுவாவை இந்த போஸ்ட்டில் வையப்பா அப்படிங்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். கை வைத்து சொல்லுங்க. ஒரு பொறுப்புக்குள்ளே வரணும்னு சொன்னால் அவங்களுக்குள்ள முதலாவது என்ன இருக்கணும்? தேவ ஆவி இருக்கணும். உலக ஆவி இருந்தால் உலகத்தை தான் பேசும். தூக்க ஆவி இருந்தால் பொறுப்பில் உள்ளவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. எரிச்சலின் ஆவி இருந்தால் எந்த நேரமும் ஜல்லி ஜல்லி ஜல்லு நினைச்சுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க. கோபத்தின் ஆவினா கிட்ட யாரும் நிற்க முடியாது, போக முடியாது, நிற்க முடியாது. இன்னும் பலவிதமான ஆவிகள்லாம் இருக்குது. இதுகள்லாம் உள்ளே வந்துச்சுன்னா அந்த வேலையை தான் செய்யும். ஆனால் தேவ ஆவி இருந்தால் அது வேறு மாதிரி தேவனுக்குரிய காரியங்களை பற்றியே சிந்திக்கும். அந்த காரியங்களை தேவனிடத்தில் சொல்லும்படி உணர்த்தும். அந்த காரியங்களை செய்வதற்கு தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அபிஷேகம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பொறுப்புக்கு யாரை கொண்டு வர்றாருன்னு சொன்னால் தேவ ஆவி பெற்ற யோசுவாவை ஆண்டவர் அந்த பொறுப்புகளை கொண்டு வர்றார். ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். அப்போ யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும்னு படுத்தினாருன்னா அதுக்கு யோசுவாவுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் தேவாவி. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஏன்ட்ட இருக்கிற உலக ஆவி எடுத்து போடுவோம் ஐயா, ஏன்ட்ட எரிச்சலின் ஆவி எடுத்து, கோபத்தின் ஆவி எடுத்து, ஒவ்வொரு நாளும் கணக்கிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு எந்த ஆவி நம்மளை வழி நடத்துச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் கண்டுபிடிக்கணும். சரிதானா? என்னத்தையோடு நடத்திக்கிட்டு இருக்காங்க, என்னத்தையோடு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆவியில் வளர முடியாது. இன்றைக்கி மதியானத்துக்குள்ளே எனக்கு கோபம் வந்துச்சா, அதில் எரிச்சல் வந்துச்சா, நிதானமாக இருந்தோமா, சாந்தமாக பேசணுமா, என்னாட்ட கோவப்பட்டோமா, வித்தியாசமாக நடந்துக்கிட்டோமா, எப்படி நடந்தோம், நல்லது நடத்திருந்தா நன்றி, வித்தியாசமாக நடத்திருந்தால் அது சரிப்படுத்தும் ஆண்டவர்னு சொல்லி நம்ம நமக்காக என்ன செய்யணும்? ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு யோசுவாவை போல் நமக்கு எந்த ஆவியை தருவார்? அவருடைய தூய ஆவியை நமக்கு தருவார். அப்போ யோசுவாவை ஆண்டவர் அந்த பொறுப்பில் கொண்டு வந்து அருமையாக நடத்தினார். அப்போ யோசுவாவை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் எப்படி யோசுவாவை தகுதிப்படுத்தினார்னு சொன்னால் தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். பரிசுத்த ஆவி மட்டும் இல்லை, இப்போ மோசே அவர் மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுறாரு. கை வைத்து ஜெபிக்கும் போது என்ன நடக்குதான் பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், உபாகமம் 34வது அதிகாரம், 34வது அதிகாரம் 9வது வசனம். எல்லோரும் எடுத்துக்காங்க. எல்லோரும் எடுத்தாச்சான்னு கேட்ட பிறகு எடுத்தாச்சுன்னு நீங்கள் சொல்லணும். அது பிறகு தான் என்ன செய்யணும்? வாசிக்கணும். கொஞ்சம் வசனத்தை வாசித்தாலும் நல்லா தெளிவாக வாசிட்டோம்னு சொன்னால் அந்த வசனம் நமக்கு பலனாக இருக்கும். எடுத்தாச்சா? யோசுவா உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் கைகளை வைத்தபடியினால் அவர் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். இப்போ யோசுவாவுக்குள்ளே ஒரு பக்கம் பரிசுத்த ஆவி, அவரே ஜெபமணி பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முதிர்ந்த ஊழியக்காரர், அவரை வழிநடத்தின ஊழியக்காரர் அவர் மேலே கை வைத்து ஜெபிக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணும்போது யோசுவாவுக்கு என்ன கிடச்சிச்சான் பாருங்கள்? ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டார். ஞானங்கிறது வேறு, ஞானத்தின் ஆவிங்கிறது வேறு. ஞானம்னா என்னென்னா அப்பப்போ கேட்டால் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். கேட்டால் என்னது இருக்கோ அதான் நடக்கும். ஞானத்தின் ஆவிங்கிறது எப்பொழுதும் பெர்மனண்ட்டாக நம்ம கூட இருக்கும். அது ராவும் பகலும் நம்மளோட கொடுத்து வழி நடத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஞானத்தையும் நம்ம கேட்கணும், ஞானத்தின் ஆவியையும் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். பரிசுத்த ஆவி இது எல்லாம் இணைஞ்சு வரும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சித்தம் வைத்தாரோ அதை கட்டாயம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இந்த விசேஷங்கள்லாம் யாருக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் யோசுவாவுக்குள்ளே இருந்துச்சு. யோசுவாவுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்துச்சு. அது மாத்திரமில்லை, ஞானத்தின் ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டார். ஏன் ஞானத்தின் ஆவி வேணும் அப்படின்னு சொன்னால் பிரசங்கி 10:10 நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 10வது வசனம், இருப்பு ஆயுதம் ஒரு இருப்பு ஆயுதத்தை ஒரு இடத்துல வச்சுட்டோன்னு சொன்னால் அது கொஞ்சம் நாளைக்குள்ள எப்படி ஆயிரும்? மழுங்கி போயிடும். அப்பப்போ யூஸ் பண்ணணும், அதை தீட்டணும், நல்லா ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். ஒன்றும் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த இருப்பு ஆயுதம் போல தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்யும்? மழுங்கி போயிடும். பிறகு அதை சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும். அதே போல் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் பேருக்கு தகுந்தபடி எனக்கு ஒரு கிருபையை தாருன்னு சொல்லி கேட்குறது. ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மா அந்த காலத்தில் எனக்கு ஜெபம் பண்ணி என்ன பேரை வச்சுட்டாங்க, குறிப்பிட்டு அந்த பேரை வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவரை இது தகுந்தபடி நான் என்ன செய்யணும்? நடக்கணுமே, எனக்கு கிருபையை தாருன்னு சொல்லி இப்போவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் தந்திருக்காருன்னு சொல்லி ஒரு விசுவாசம் உண்டு. இல்லையா? இன்னும் தரணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால்
நமக்கு ஆண்டவர் நிறைய கிருபையை தராரு, நிறைய பொறுப்புகளை கொடுக்குறாரு. நிறைய போராட்டங்கள் நமக்கு வரும், நிறைய எதிர்ப்புகள் நமக்கு வரும். நம்ம ஆண்டவரை நம்பி வந்துட்டோம். இனி உலகத்தை சார்ந்து நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இனி எல்லாத்துக்கும் தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் நம்ம போக முடியாது. வேத வசனப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தாங்கி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து நம்ம எல்லாருக்கும் வேணும். என்ன வேணும் நம்ம எல்லாருக்கும் சொல்லுங்கள்? ஸ்ட்ரென்த்துன்னா என்ன? ஸ்ட்ரென்த்துனா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து வேணும். ஆவிக்குரிய பலம் நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும்? உம்மாலே நான் ஒரு அதான் ஸ்ட்ரென்த்து. அதான் என்னது ஸ்ட்ரென்த்து? ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ யோசுவா மேலே என்னெல்லாம் இருக்குது பாருங்க. என்னெல்லாம் இருக்குது யோசுவா மேலே? என்ன ஆவியெல்லாம் இருக்குது? தேவ ஆவி. எப்படி கிடைச்சுன்னா அவரே ஜெபமணி 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 காலகாலங்களில் அந்த நல்ல தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருந்து அந்த ஆவியை வாங்கிக்கிட்டார். இப்போ அவருக்கு ஒரு விசேஷித்த ஆவியை ஆண்டவர் கொடுக்குறாரு. யார் மூலம் வருதுன்னு சொன்னால் மோசே அவருக்காக ஜெபம் பண்ணுறாரு. அப்படி ஜெபிக்கும்போது யோசுவா ஞானத்தின் ஆவியினால், அப்போ இப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் எவ்வளோ கடுமையான பிரச்சனைகளாக இருந்தாலும் லகுவாக கடந்து போகலாம். அல்லேலூயா. அதனால தான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதெல்லாம் எப்படி சொல்ல முடியுதுன்னு சொன்னால் இந்த ஆவியின் பலம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? வேணும். அதனால தான் ஆண்டவர் கடைசி நாட்களில் யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேங்க. ஆமாம், கர்த்தருடைய ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் என்ன செய்யணும்? ஊற்றப்படக்கூடிய ஒரு காலம் இது. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் பரிசுத்த ஆவியை ஊற்றுவோம் ஆண்டவரே, எங்கள் மேலே பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவி வந்துருச்சுன்னா அப்புறமா வழி நடத்தல் தெளிவாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம கடைசியில் போய் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கக்கூடாது. எதுக்காக முதலாவதே ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவிக்காக முதலாவதே ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களை வழி நடத்தும், எங்களை வழி நடத்தும், எப்படி ஜெபிக்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லித்தாரும், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லித்தாருன்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்கும்போது யாக்கோபுல வாசிக்கிற 3வது அதிகாரம் அந்த ஆவி எப்படிப்பட்டதான் பாருங்கள். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் 17வது வசனம். யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, இதெல்லாம் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சுத்தமாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும், சுத்தமாக உள்ளதும், பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி, பட்சபாதம் கிடையாது, மாய்மாலம் கிடையாது. இவ்வளவு எதுக்குள்ளே இருக்குது? இதெல்லாம் எதில் இருக்குது? அந்த பரலோக ஞானம், அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே இவ்வளவு உள்ளே இருக்குது. அப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கா, எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யலாம்? கண்டுகொள்ளலாம். முதலாவது அவங்க வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். ரெண்டாவது அவங்க எப்படி இருப்பாங்களா? சமாதானமாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, எல்லாரோடு இணங்கி போவாங்க, இரக்க குணம் இருக்கும், நற்கனி இருக்கும், பட்சபாதம் கிடையாது, மாயமாலங்கள் எதுவுமே கிடையாது. அவ்வளவு சுத்தமாக கிளியர் பண்ணி விட்டுறோம். எல்லோரும் கைகளை தட்டி உயர்த்தி, இந்த அபிஷேகம் நமக்கு வேணும். இந்த அபிஷேகம் நமக்கு வரும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், குடும்பத்தில் நம்மளை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழல் வருதோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க நமக்கு உதவி செய்வார். எந்த இடத்துல அவமானங்கள் நமக்கு வந்துச்சோ அதே இடத்துல திருப்பி ஆண்டவனை உயர்த்தி காட்டுவார். ஏன்னு சொன்னால் இது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள், இது ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்கள். அப்போ யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினதுக்கு இந்த விசேஷித்த ஆவி அவருக்குள்ளே என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. இந்த கடைசி நாட்கள் நம்ம எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே
அந்த யோவேல் 2:28 படி மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை என்ன செய்யணும்? ஊற்றணும். இன்னும் ஒரு கொரோனா உலகத்தில் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அது ஒரு அழிவை உண்டாக்குறது போல எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தாவியை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் ஆண்டவரே. அப்படித்தான் நம்ம கேட்கணும். இனி ஆண்டவரே, உலகத்தில் இனி கொரோனா வந்தால் எங்களால் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கள், தாங்க முடியாது. இப்போ கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் வாங்கன்னா நான் போவேன்னா நீங்கள் வருவீங்களா? ஒருத்தரும் போக மாட்டோம். ஆமாம், அது ஒரு பயமாக இருக்குது. வந்துடும் போல் அப்படின்ட்டு இருக்கு. போன காலத்தில் இப்படி ஒரு எண்ணம் வந்தால் இருக்க காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். உலக நாடுகளை அச்சுறுத்தின அந்த கொரோனா இனி உலகத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உலகத்தை ஆசீர்வதிக்கிற பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவரே. என்னுடைய தேச தலைவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தினுடைய தலைவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும். எங்களுடைய பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். உங்கள் வாலிபர்கள் தரிசனை பார்ப்பாங்க. குமாரர்கள் குமாரத்திகள் சொப்பனங்களெல்லாம் பார்ப்பான்னு சொன்னேன். இதெல்லாம் நடக்கட்டும் ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் கட்டாயம் இந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்கு முதலாவது குறிப்பு என்னன்னு சொன்னால், அவருக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சு, ஞானத்தின் ஆவி அவருக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும். என்றைக்கோ ஒரு நாள் ஜெபம்ட்டு போயிடக்கூடாது. அடிக்கடி இந்த ஞாபகம் வரும்போதெல்லாம், ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஆவி வேணும், எங்களுக்கு ஞானத்தின் ஆவி வேணும், அப்போ தான் எங்களுடைய காரியங்களை நாங்கள் சரியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது வாசிங்க. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தானே, ஆனால் கரெக்டாக அதுபடி எல்லாரும் என்ன செய்யணும்? நடக்கணும். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில், யோசுவாமை பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவர் மேலே நிலைச்சி நிற்குது. பிறகு ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது, யாருமே சொல்லிக் கொடுக்க முடியிட்டாலும் கூட அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதிக்கும். அது எப்படி இருக்குமா பாருங்கள். அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு அபிஷேகம் நம்மளை எப்படி நடத்துதோ அப்படியே போயிட்டே இருக்கணும். அபிஷேகத்தை முறிச்சிடக்கூடாது. அபிஷேகத்தை என்ன செய்யக்கூடாது? முறிச்சிட்டோன்னு சொன்னால் ஒரு பெரிய பின்மாற்றம் ஆயிரும். யோசுவா இதெல்லாம் தாண்டி வந்து அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் சொன்னார், இவரை தான் நீ பொறுப்பாக நியமிக்கணும். ரெண்டாவது, இவரை நான் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? பொறுப்பு தேடி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புகள் தானாக என்ன செய்யும்? வரும். ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். பொறுப்புகளை தேடி அடிப்படி போட வேண்டிய அவசியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. அப்படி யாராவது செய்தாங்கன்னா அவங்களுக்குள்ள தேவ ஆவியும் கிடையாது, ஞானத்தின் ஆவியும் கிடையாது. ஆனால் தேவ ஆவியும் ஞானத்தின் ஆவியும் யாருக்குள்ளே இருக்குதோ அவங்க பப்ளிக்கில் வரட்டாலும் அமைதியாக ஒரு ஓரஞ்சாரத்தில் உட்கார்ந்தாலும் பொறுப்புகள் தேடி அங்கே என்ன செய்யும்? வரும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? தேவாவி. அவங்கள கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம தேடி வந்த பொறுப்பை கொஞ்சம் யோர்தானை குவிக்க வைக்க முடியுமா? அதே நேரத்தில் யோசுவாவுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகத்தை கொண்டு யோர்தான் தண்ணி என்ன செய்யுது? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே,
பொழிந்திடுமே அதிசயம் காணச் செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே செய்வாரே உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவார் உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவார் அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவார் அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் அல்லேலூயா. எவ்வளவேன்னு பொய் உரையாத ஆண்டவர் அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் சொன்ன வார்த்தையை கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார். அதுக்குரிய தகுதியே ஆண்டவர் தான் கொடுப்பார். அதுக்கு தகுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் தான். ஆனால் நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடாது. யோசுவாவை வாசித்து பார்க்கும்போது மோசேக்கு பின்னாலே போயிட்டே இருப்பார். அவர் சொன்ன வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு பணிவிட வேலை செய்வார், கர்த்தரோடு பேசுவார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்துருவார். இவர் மலையில் போய் ஜோமனை பெறுவார். இவர் அந்த டெண்டில் உட்காந்து ஜெப கூடாரத்தில் உட்காந்து சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி காலகாலமாக ஜோமணி அந்த ஆவியை பெற்றுக்கொண்டார். இல்லையா? இப்போ நாம் இதுவரைக்கும் ஒருவேளை இப்படி சரியாக ஜெபிக்கலாம், இனியாவது நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதுவரைக்கும் சரியாக ஜெபிக்கிட்டாலும் ஆண்டவரை பரிசுத்தாவி எனக்கு வேணும், ஆண்டவரை எங்களெல்லாம் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீர், ஞானத்தின் ஆவி எங்களுக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது, அடிக்கடி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவைகள் எல்லாம் கணக்கில் வைத்து ஒவ்வொரு நாளுக்கு தேவையான அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை நினைச்சுவார், வழி நடத்துவார். 69வது வருஷத்தில் சுரண்டையில் ஒரு 12 பேர் மேலே தேவன் தம்முடைய ஆவியை வைத்தார். 12 பேர் நல்ல வாலிபர்கள், ஒரு 16 வயசு உள்ள வாலிபர்கள். எல்லாரும் இந்த ஊழியத்துக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் சம்மந்தமே இல்லாதவங்க 12 பேர். அந்த 12 பேரில் நானும் அதில் ஒருத்தன். இந்த 12 பேர் மேலே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை வைத்தார். எங்களுக்கே தெரியாது என்னது இதுன்னு, எங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. அதுக்கு பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டோம், இதான் என்னது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். நம்முடைய விசுவாசம் வளர்றதுக்கும் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்வதற்கும் நமக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது இந்த அபிஷேகங்கிறத அதுக்கு பின்னால் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த அபிஷேகம் வந்த பிறகு பாருங்கள், ஆண்டவருடைய வழிநடத்தல் தெளிவாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அபிஷேகம் கிடைச்ச உடனே இந்த 12 பேரும் டெய்லி நைட்டில் கூடி ஜெபம் பண்ணுவோம், பகல் நேரங்கள்லேயும் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபிக்கும் போது முதலாவது கொஞ்சம் பேர் எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. பிறகு தான் தெரியுமே உற்சாகப்படுத்தின ஆட்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி பிறகு மனசை இளைப்படைய வச்சுட்டாங்க. நீங்களாம் அப்படி என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, அல்லது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக நீங்கள் வீட்டை பார்த்து போங்கன்னு சொல்லி எங்கள் ஜெபத்துக்கு தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்களில் இருந்த சில பெரிய ஆட்கள். ஆக இந்த ஒரு பெரிய ஆட்கள் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எங்கள் ஊரில் ஒரு அம்மா ஒரு அம்மா வராங்க, குடியிருக்க வராங்க, வெளியூர்லேருந்து குடியிருக்க வராங்க. அவங்க யாருன்னா பெந்தைக்கோஸ்தே சபையை சார்ந்தவங்க. அவங்க ஒரு பெந்தைக்கோஸ்தே ஆராதனையை நடத்த அப்போ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால் அங்கே யாருமே பெந்தைக்கோஸ்தே சபையில் உள்ளவங்க அங்கே கிடையாது. அந்த அம்மா பெந்தைக்கோஸ்தே சபையை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, இப்படி சுரண்டையில் ஒரு 12 பேர் மேலே என்ன வந்திருக்கு சொல்லுங்கள் எல்லாரும், மேட்டூரில் ஆயிரக்கணக்கான பேர் மேலே பரிசுத்தாவி வரணும்னு சொல்லி கேட்கணும். 100கணக்கான பேர் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்ற வேறு ஒன்றும் வேண்டாம் ஐயா, சரியாக நடக்கும். அவன் எங்கே கொண்டு போகணும் எங்கே கொண்டு போகக்கூடாது எல்லாம் அந்த டைரக்டர் சரியாக நடத்துவார். சரிதானே? ஆக அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கி அவங்க பெரிய ஆட்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்களாம், ரூமை பூட்டிட்டாங்களாம், சர்ச்சை பூட்டிட்டாங்களாம். ஆகினால அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி
யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த அம்மா மூலமாக ஒரு செய்தி வருது, நீங்கள் எல்லோரும் எங்கே வாங்க சொல்லுங்கள், எங்கள் சபைக்கு. அது அன்னைக்கு உள்ள திறந்த மனசு இன்றைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் இங்கே ஒரு பக்கம் என்ன இருக்குது, அடைப்பு இருக்குது, இங்கே ஒரு பக்கம் என்ன இருக்குது, வாசல் திறக்கு. நாங்கள் இந்த அடைப்பை பற்றி சோர்ந்து பெறக்கூடாது. இந்த வாசல் திறந்த உடனே நமக்கு தான் வாசல் பாஞ்சி ஓடிடக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணோம். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல். அல்ல ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி. ஆவியானவர் எப்படி நடத்தினா தெரியுமா? நீ பெரிய ஆட்களையும் யாரையும் கோவப்படுறாங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு புது அழைப்பு வந்தது மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அது உங்கள் அழைப்பும் கிடையாது. உங்களை நான் வேறொரு வழியாக கொண்டு போகிறேன்னு சொல்லி ஊருக்கு வெளியே வனாந்தரமான இடத்துல கொண்டு ஜெபிக்க விட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள் எல்லாரும். காடான இடத்துல கொண்டு இங்கே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு விட்டார். இதெல்லாம் அந்த நாட்களில் இந்த நடத்தல் தெளிவாக கிடைக்கலன்னா எங்கள் விசுவாசம் எப்படியோ வித்தியாசமாக இருக்கும், வேறு விதமான போதனைகள்லாம் உள்ளே வந்திருக்கும். இன்றைக்கி அப்படி வராதபடிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அது பிறகு கொஞ்சம் நாள் ஆச்சு, பெரிய ஆட்களுக்குள்ளே ஒரு பேச்சு வந்துச்சு, அவங்கள வெளியே போச்சு பெரிய தப்புன்னு சொல்லி அவங்களே வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் இன்னை வரைக்கும் அந்த ஜெபம் 50 வருஷத்துக்கு 52 வருஷம் அதாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் தடை பண்ணவே முடியாது. இது யார் அன்னைக்கு இப்படி நடத்தினா? ஒருவேளை ஒரு மனுஷன்கிட்ட ஒரு ஆலோசனைக்கு போயிருந்தோம்னு சொன்னால் இந்த ஆலோசனையை மனுஷன் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்சம் நாளைக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படிம்பாங்க, அதுக்குள்ளே எல்லாம் சோர்வு வந்துடும். சரிதானே? என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு சொல்லுங்கள் எல்லோரும், கொஞ்ச நாளைக்கு பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் சர்ச்சுக்கு போகாமல் ஒரு மாதிரி ஊழியது போகாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அப்புறம் சரியாக வந்து எங்கே போக நரகத்துக்கு தான் போகணும். எங்கே போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். அதுபடி வழியை தான் உலகத்தில் எல்லோரும் காட்டுவாங்க. அன்றைக்கு ஆவியானவர் வேறு விதமாக நடத்தினார். இங்கேயும் போகாத அங்கேயும் போகாத, நான் உனக்கு ஒரு வழியை காட்டுறேன்னு சொல்லி அந்த நாட்களில் தேவன் கொடுத்த அபிஷேகம் அப்படி நடத்தினபடினால பின்னால் எங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்லாம் திறந்துச்சு. நாங்கள் எல்லோரையும் நேசித்தாலும் எல்லா சபைக்கும் போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி போயிட்டுருக்கு. இன்றைய வரைக்கும் ஆண்டவர் கிருபை செய்கிறார். கை தட்டி ஆண்டு சொல்லுவோமா? ஆமென். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும்போது கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் எவ்வளவோ பாடுபடுதோம், பிரயாசப்படுதோம். அபிஷேகத்துக்காக நம்ம எல்லாரும் ஊக்கத்தோடு நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், இன்னும் ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவி நிறை வரும்போது கடினமான காரியங்கள்லாம் நமக்கு எப்படி மாறிடும், லேசாக மாறும். அல்ல இல்லையா சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னேன், ஒரு 50 வருஷமாக ஆண்டுக்குள்ளே இருக்கேன். எனக்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்குமா வந்திருக்காதா? கண்டிப்பாக வந்திருக்கும். பிசாசுடைய கோளாறுலாம் பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஜெயிக்க பலன் கொடுக்குறாரு. ஒரு நாள் ஒரு திடீர்னு ஒரு லெட்ரு வந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு லெட்ரு வந்துரு. அந்த லெட்டரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரமாக லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் உடனே எங்களை வந்து என்ன செய்யணும், பார்க்க வரணும், உங்களோட சில ஆவிக்குரிய காரியங்களை சொல்லணும், உடனே நீங்கள் பார்க்க வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை லெட்டரில் எழுதிச்சு. அந்த லெட்டரை வாசி போட்டு நான் மேசேஜ் ட்ராயரில் போட்டு போயிட்டேன். இப்போ அந்த லெட்டருக்கு முக்கியத்துவம் இப்போ என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. எல்லோரும் வர சொல்லுவாங்க, நீ போயிட முடியுமா? ஆண்டவர் சொல்லணும், வழி நடத்தணும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி போட்டேன். ஒரு வாரம் கழித்த பிறகு அந்த ஊழியத்தில் இன்னொரு உதவி ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார். அவர் அங்கேருந்து வரும்போதே வேகமாக வந்தார். அவன் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் ஸ்பீட் படுத்தி விட்டுருக்காங்க, வந்துட்டார் உங்களுக்குன்னு நினச்சிட்டு வந்த உடனே கேட்டார், உங்களுக்கு ஒரு தபால் வந்துச்சான்னாரு. தபால் வந்துச்சுன்னு தபால் எடுத்துக்காரு. என்ன எழுதியிருக்குன்னாரு. எல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கு அப்படின்னு. ஏன் வரல அப்படின்னாங்க. அது கூட வழிநடத்தல் இல்லைன்னு. இப்போ நீங்கள் எங்கள் கூட என்ன செய்யணும், வரணும். உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்குது, ஊழியத்தில் நிறைய பலவீனங்கள் இருக்குது, இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு இங்கே வந்தால் தான் முடியும். நாங்கள் அது சரிப்படுத்துறது ஊழியம் தந்தவரால் தான் சரி பண்ண முடியும். அல்ல இல்லையா? எனக்கு ஊழியம் கொடுத்து அவங்களோ இவங்களோ இல்லை, எனக்கு ஊழியம் தந்தது யார்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லின உடனே அவருக்கு கோபம் தாங்க முடியல. உடனே உங்கள் ஊழியம் வளர்ச்சி இராதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்ன பிறகு தான் ஊழியத்தில் வளர்ச்சியை பார்க்க முடிஞ்சிச்சு. அல்ல இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். ஆக அந்த நாட்களில் அப்படியா இப்படி ஒரு காரியம் அங்கே அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ, அப்போ உடனே போகணுமேன்னு சொல்லி போயிருந்தேன்னு சொன்னால் எல்லாம் போச்சு. அந்த கடவுள் நமக்குள்ளே தெளிந்த ஆவியை கொடுத்துருக்கிறதுனால நிதானிக்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு ஆண்டத்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது, அந்த மனுஷனுக்குள்ளே பரிசுத்தாவியுடைய ஆளுகை வரும்போது கடினமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் லகுவாக முடியும். குழப்பம் இல்லாமல் தெளிவாக நடக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபை நமக்கு செய்வார். அல்லேலூயா.
இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும். உமக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும். நமக்கு எல்லாமே கை கூடும். விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல. விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல. விளையச் செய்யும் தேவனாலே, விளையச் செய்யும் தேவனாலே எல்லாமே கை கூடும். நமக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும். நமக்கு எல்லாமே கை கூடும். கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல. எல்லாரும் பாடுங்க, படிங்க, எல்லாரும் வாயை திறந்து படிங்க. கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல. கருணையுள்ள தேவனாலே, கருணையுள்ள தேவனாலே கண்ணீரெல்லாம் நீங்கோ, கண்ணீரெல்லாம் நீங்கோ. இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும். நமக்கு எல்லாமே கை கூடும். ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல. ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல. அசைவாடும் ஆவியாலே, அசைவாடும் ஆவியாலே அகிலத்தை நான் ஜெயிப்பேன். இந்த அகிலத்தை நான் ஜெயிப்பேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும். நமக்கு எல்லாமே கை கூடும். ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல, ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல. அன்பு செய்யும் தேவனாலே, அன்பு செய்யும் தேவனாலே வெற்றி மேல் வெற்றி வருவே, வெற்றி மேல் வெற்றி பெறுவே. இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும். நமக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும். நமக்கு எல்லாமே கை கூடும். நமக்கு எல்லாமே கை கூடும். நமக்கு எல்லாமே கை கூடும். ஒன்றும் கைகூடி வரமாட்டேங்கன்னு நினைப்போம், வரும். எப்போ வரும்? தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் குறித்த நன்மைகளை எல்லாம் கைகூடி வரும். நம்முடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் நினைத்திருக்கிற நன்மையான ஈவுகள் எல்லாம் கைகூடி வரும். நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான ஜீவியத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் தானாக தேடி வரும். அல்லேலூயா, தானாக வரும். நம்ம உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் ஒழுங்காக என்ன செய்யும், நடக்கும். யோசுவாவை ஆண்டவர் சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக என்ன செய்தாரா, மேன்மைப்படுத்தினார். கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தண்ணீர் குவியலாக குவிஞ்சு தண்ணீர் நின்ற இடம் உலர்ந்த தரையாக மாற்றி விட்டார். இது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. இதை செய்து கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அது யோசுவா எப்படி தகுதியான பாத்திரமாக இருந்தார்னு சொன்னால்,
அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்துச்சு, ஞானத்தின் ஆவியும் அவருக்கு கிடைச்சி. இது ஒரு ஸ்ட்ரென்த், ரெட்டிப்பான ஆவியின் அபிஷேகம் அவருக்கு கிடைச்சி. கடைசியாக யோசுவாவுக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்துவதற்கு அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு தகுதி என்னன்னு சொன்னால், அவர்கிட்ட சுத்தமான உபதேசம் இருந்துச்சு. சொல்லுங்கள் எல்லாரும், என்ன உபதேசம் இருந்துச்சு? அப்போ சுத்தமில்லாத உபதேசம் ஒன்று என்ன செய்யுது இருக்குது. ஆனால் யோசுவாவிட்ட சுத்தமான உபதேசம் இருந்துச்சு. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை இப்போ இல்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ படிக்க வேண்டாம், இப்போ நீங்கள் அதை தேட வேண்டாம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் வாசி பார்த்தோம்னா 2 தீர்க்கதரிசிகள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது 2 தீர்க்கதரிசி பேரும் அதில் சொல்லப்படலை. முதலாவது வந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு சுத்தமான உபதேசம் கொடுத்தாரு. என்ன உபதேசம் கொடுத்தாருன்னா, நீ எங்கே வேணாலும் போ, நீ ஜெபம் பண்ண இடத்துல அற்புதங்கள் என்ன செய்யும், நடக்கும். திருப்பி அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நீ போகிற இடத்துல தண்ணியும் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இவ்வளோதான் ஆண்டவர் போட்ட கண்டிஷன். இதுபடி இருந்தார், எல்லாம் ஒழுங்காக நடந்துச்சு. அப்படி போயிட்டே இருக்காரு. அங்கே ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வயசான ஆள் ஒருத்தர் வர்றாரு. அவர்கிட்ட பிசாசு உள்ளே புகுந்து நிற்கான். எப்படி புகுந்து நிற்கான்னு கேட்டால், இவரை அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால், பொய்யா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டோம்னா இவர் அதில் என்ன செஞ்சுவார், சரண்டர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்ட ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்னா, நீ தண்ணி குடி, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவருக்கு புத்தி கலண்டு வச்சு. சரிதானா? அது வரைக்கும் தன்னுடைய அழைப்பில் உறுதியாக நின்றவருக்கு இப்போ என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. உடனே சாப்பிட்டாரு, தண்ணியை குடித்தார். அதோட அந்த ஸ்ட்ரென்த்து அவரை விட்டு நீங்கி போச்சு, ஓடி போச்சு. இதுதான் என்ன உபதேசம்? சொல்லுங்க. கடைசி காலத்தில் வந்துட்டோம். ரொம்ப சுத்தமாக இருந்தால் தான் இந்த உபதேச குழப்பங்களுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம். நம்மளை ஆண்டவர் தெளிவான ஒரு பாதையில் போயிட்டுருப்போம். இதை விட எங்கிட்ட தான் பவர் இருக்குன்னு சொன்னால் உடனே அங்கே போயிட்டா நமக்கு அப்படி ஆயிரமானு சொல்லி ஓடி கெட்டு போனவங்க ஒரு நாட்டில் நிறைய பேர் என்ன செய்தாங்க இருக்காங்க. நமக்கு அந்த பவர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நமக்கு பவர் யார் தான் சொல்லுங்க? ஆண்டவர் தான் நமக்கு யார் பவர். சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கடவோம் மகிமையுமே அற்புதமே தம் அன்பமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்திரின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை அழிந்திடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. கடைசி காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி சீஷர்கள் ஆண்டவர் கேட்குறாங்க. ஐயா, நீங்கள் எப்போ வருவீங்க, உங்கள் வருகை எப்படி இருக்கும், கடைசி காலம் எப்படி இருக்கும், எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு. எதையா எங்களை வஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள் உங்களை என்ன செய்யும், வஞ்சிக்கும், உங்களை ஏமாத்திரும். ஆகையினால நீங்கள் தெளிவாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் முதலாவது கொடுத்த ஆலோசனை அதுதான். அதுபடி அவங்க இருந்தவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, இல்லாதவங்களாம் அடிபட்டு போச்சு. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் யோசுவா மூலமாக ஒரு தெளிவான உபதேசம் கொடுக்காரு. வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கொஞ்ச நேரம் எல்லாரும் கை தட்டுவோமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் கை தட்டுங்க. ஆமென். ஆண்டவரே, கள்ள உபதேசங்கள் எங்களுக்கு வந்துடாதபடி சுத்தமான உபதேசங்கள் எங்களுக்கு வரட்டும் ஐயா.
சுத்தமான உபதேசத்தை கொடுக்கிற வேதாகமத்தை நாங்கள் ஆண்டவர் நேசிக்க உதவி செய்யும். யோசுவா யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னால் ஜனங்களுக்கு தெளிவான உபதேசம் கொடுக்குறாரு. என்ன உபதேசம் சொன்னால், பரிசுத்தம் அற்புதம் ரெண்டையும் சொல்கிறார். பரிசுத்தம் எப்போ வேணுமா? அற்புதம் இன்னைக்கு, நாளைக்கு அற்புதம். இன்னைக்கு என்னது? இன்னைக்கு உலகத்தில் இது அப்படி தலைகளை போயிடுச்சு. பரிசுத்தம் இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு என்ன வேணும்? அற்புதம் வேணும். 4 அற்புதங்களை வாங்கி நாசமாக போய் ஆண்டவருக்கு சாட்சி இல்லாமல் வீணாக போயிடுவாங்க. பெற்ற அற்புதங்களை காத்துக்கொள்ளணும். ஒரு அற்புதத்தை 2 அற்புதமாக மாற்றணும். 10 அற்புதங்களை 100 அற்புதங்களாக மாற்றணும். 1000 அற்புதங்களாக மாற்றணும். கோடி கோடி அற்புதங்களாக மாற்றணும். கர்த்தருக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை நம்ம காண போகிறோம். நம்ம சாதாரண கிராமத்தில் இருக்கலாம், சாதாரணமான குடும்பத்தில் இருக்கலாம், சாதாரணமான தொழில் செய்யலாம். நம்மோடு கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் விசேஷித்தவர். அல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கடைசியா யோசுவா, ரெண்டாவதாக யோசுவாவிட்ட இருந்த விசேஷித்த கிருபை என்னன்னா, சுத்தமான உபதேசம் இருந்துச்சு. சொல்லுங்க எல்லாரும். அப்போ டூப்ளிகேட் உபதேசம்னு ஒன்று இருக்கு. டூப்ளிகேட் உபதேசத்துக்கு ஜனங்கள் திரளாக போவாங்க, சுத்தமான உபதேசத்துக்கு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? வருவாங்க. திரளாக போயிட்டாங்களே ஏமாற்றி வரக்கூடாது. கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க, எங்கே நிலைச்சு நிற்க போய் ஏமாந்துடக்கூடாது. கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்தை வச்சிருப்பார். அந்த நாட்களில் அந்த திட்டம் தீவிரமாக என்ன செய்யும் போது நடக்க போகுது. யோசுவா அந்த நாட்களில் கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்துவதற்கு அவர்கிட்ட ஒரு நல்ல உபதேசம் இருந்துச்சு. நல்ல உபதேசம்னா என்னன்னு சொன்னால், இன்றைக்கு உங்களை வாழ்க்கையை சரிப்படுத்துங்க, நாளைக்கு கர்த்தர் நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அற்புதம் வேணும். அதுக்காகத்தான் நிறைய பேருக்கு அற்புதம்னு பேர் வச்சுருக்கோம், அற்புத மேரின்னு பேர் வச்சுருக்கோம் இல்லையா? எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி. எப்படியாவது ஒரு அற்புதங்கிறத விட முறையான அற்புதங்கள் நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? வேணும். அது எப்படி கிடைக்கும்னு சொன்னால், பரிசுத்தத்தின் அடிப்படையில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அற்புதங்கள் கிடைக்கும். என்றைக்கோ ஒரு நாள் நடந்த அற்புதம் வச்சு நம்ம ரொம்ப நாள் காலம் கழிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்கணும்? அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கி பகலில் நடந்த காரியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே சில சூழ்நிலையினால ஆராதனைகள் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டிருந்துச்சு. நான் நேற்று உள்ள ஆராதனை முறைப்படி நாங்கள் இந்த ஊழியத்தில் குடும்பத்தில் பல காரியங்களை இடைவெளி இல்லாமல் திட்டம் போட்டிருந்தோம். சில மாற்றம் வந்த உடனே அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்கும்போது, இன்றைக்கி போட்ட திட்டங்கள் எதுவுமே என்ன இல்லை, அது தடையாகாதபடி புதுசாக சில காரியங்களை வந்ததையும் செய்து முடிப்பதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு கவலைப்பட்டோம்னா எல்லாம் போச்சு. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு எதுவுமே என்ன செய்யாது, வராது. ஆண்டவர் இதுலேயே அற்புதங்களை செய்யும். ஒரு நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண வேண்டிய சூழல் இருந்துச்சு, மேலே செவில் வரைக்கும் திடீர்னு இவங்க போயிட்டு வர வேண்டியிருந்துச்சு. அதையும் ஆண்டவர் நடத்தி, கீழே போரில் ஒரு ஜெபம் இருந்துச்சு, அங்கேயும் போய் நடத்தி, இங்கே நம்ம ஜெபம் மத்தியானம் இருந்துச்சு, அதையும் நடத்தி முடிஞ்ச உடனே ஒரு ஆலோசனை கூட்டம் ஐயா சொன்னாங்க. அதுக்குள்ளேயும் உட்காந்துக்கிட்டு இப்போ உங்களோடையும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டோடைய சமூகம் நமக்கு முன்னாலே செல்லுது. அல்லேலூயா. காரணம் என்னென்னு கேட்டால், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே எங்களை வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், இன்னும் மன்னிக்கப்படாத பாவங்களை மன்னித்து தாரும், இன்னும் எங்களோடு ஒட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற பாவங்களை எதுவானாலும் எங்கள்கிட்ட எடுத்து போட்டு எங்களை தூய்மையாக்கும் ஆண்டவர்னு சொல்லி பரிசுத்தத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. யோசுவாவை ஆண்டவர் சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துனதுக்கு ரெண்டாவது கடைசி, இன்னும் நிறையா இருக்குது, கடைசின்னு சொல்ல முடியாது, நிறையா இருக்குது. இன்றைக்கி இந்த கூட்டத்தில் 2 வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். ரெண்டாவது காரியம் என்னென்னு சொன்னால், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலை படிக்கிறோம். அப்படி பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தம், நீதி செய்கிறவங்க இன்னும் நீதி செய்யட்டும். அதே நேரத்தில் ஆப்போசிட்டாக இருக்குது, அசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் ஜாக்கிரதையில் விழட்டும், இல்லையா? அநியாயம் செய்கிறவங்க அந்த சாக்கடையில் போய் விழட்டும். எல்லாருக்கும் ஆண்டவர் லைசன்ஸ் கொடுத்து வச்சிரு, எப்படி வேணாலும் இருந்துச்சு, போ போ, நீ அசுத்தத்துக்கு போக போறியா, ஓடு ஓடு, நீ அநீதி செய்ய போறியா, சீக்கிரம் போ, நீ பரிசுத்தமாக இருக்க போறியா, ஓடி ஏறி வா மேடைக்கு, இன்னும் பரிசுத்தமாக இருக்க போறியா, இன்னும் பைபிள் எடுத்து கையில் எடுத்து வாசி. எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்குறாரு. எது எது சரியோ அதெல்லாம் நிலைச்சி நிற்பாங்க, எது எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் அப்பப்போ காலப்போக்கில் என்ன செஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் ஓடி போயிடும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே எங்களை இப்படி பரிசுத்த ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரியும், இப்படி பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்தப்படுத்தும், இப்படி வசனத்தினால் எங்களை சுத்தப்படுத்தும், இப்படி கிருபையினால் எங்களை சுத்தப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் அந்த யோசுவா தன்னுடைய ஜனங்கள், திரளான ஜனங்கள் இருக்காங்க, அவ்வளோ வித்தியாசமான ஆய்வுள்ள மக்கள் அவங்களாம். ஆனாலும் அவங்க மத்தியில் தைரியமாக அந்த உபதேசம் சொன்னார். இந்த நல்ல உபதேசம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இந்த சத்திய வேதாகமத்தில் இருக்குது. அல்லேலூயா. இந்த சத்திய வேதாகமத்தை நம்ம படிக்க 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 இந்த வேதத்துடைய மகத்துவங்கள்லாம் நமக்கு என்ன செய்யும், அதில் விளக்கி காட்டுவார். பைபிளை படிக்க படிக்க விளக்கி காட்டுவார். ஒரு நாளைக்கு 5 பக்கம் வாசிச்சோம்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் 1 முறை பைபிள் வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 பக்கம் வாசித்தா வருஷத்தில் 2 முறை வாசிக்கலாம். 15 பக்கம் வாசித்தா 3 முறை, 20 பக்கம் 4 முறை வாசிக்கலாம். பைபிள் வாசிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. பைபிள் வாசிக்க வாசிக்க ஆண்டவர்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இந்த வசனம் நம்மளோடு கூட தெளிவாக பேசும். இது வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு கேட்கிற சத்தத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, காதுகள் கேட்கும். பைபிள் படிக்கும்போது நம்ம எப்படி ஜெபிக்கணும் எல்லாம் சொல்லி தருவார். வருங்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஊழியங்களுக்காக ஜெபிக்க சொல்லுவார். ஊழியர்களுக்காக எப்படி ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும், நமக்கு எப்படி ஜெபிக்கணும், எல்லா ஜெப குறிப்புகளும் எங்கே இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. இதில் இல்லாத ரகசியம் எதுவுமே கிடையாது. ஆனால் யோசுவா இந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்ததுனால தான் அந்த சத்தியத்தின்படி நிலைச்சி நின்னார். ஆண்டவரே உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார்னு சொன்னபடினால தான் அவரே சொல்கிறாரு ஆசாரியர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ண ஆயத்தப்படுவோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த உபதேசம் அவர்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி 3வது அதிகாரம் 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும், இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லி தெளிவாக சொன்னார். அப்போ சத்தியத்தை அறிஞ்சவங்க தெளிவாக சொல்லுவாங்க. இவர் தெளிவாக சொல்கிறார். என்ன தான் நடக்க போகுது தெரியுமா? சம்பவிப்பது என்னவென்றால்னா என்ன அர்த்தம்? என்ன வீட்டில் நடக்க போகுது, சபையில் என்ன நடக்க போகுது, ஊழியத்தில் என்ன நடக்க போகுது, ஊழியர்களுக்கு என்ன நடக்க போகுது, தேசத்தில் என்ன நடக்க போகுது, பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய உபதேசம் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. அவர் சொல்கிறார், சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாது ஓடாது ஓடாது, அது பதில் ஒரு குவியலா குவியலா குவிஞ்சு நிற்கிறோம். அல்லேலூயா. அதே போல் நடந்துச்சா? அப்படியே நடந்துச்சு. ஆமேன் ஆமேன். பைபிள் படிக்க படிக்க கர்த்தர் நம்மளை நடத்திக்கிட்டே இருப்பார். அப்படி தொழிலை நடத்திக்கிட்டே இருப்பார்.
நுணுக்கமாக செய்யக்கூடிய கிருபையை தருவார். உடனே நமக்கு கர்த்தர் சில ஊழியத்தை கொடுத்துருப்பாருனாலும் அந்த ஊழியத்தை செய்யவும் நமக்கு பலன் தருவார். நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருப்பாருனாலும் குடும்பத்தை நடத்தவும் பலன் தருவார். மொத்தத்தில் நம்ம எல்லார் மத்தியிலையும் மேன்மைப்படுத்தப்பட்டவங்களாக மாறப்போகிறோம். தயவுசெய்து எல்லாரும் எளிமை நின்று நம்ம சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணி ஐயா கையில் கொடுங்க. எல்லாரும் எளிமை நின்றுடுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன், 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 ஆமேன். எல்லாருக்கும் தயவுசெய்து எளிமை நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுவோம். வாயை திறந்து நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளுங்க. வாயை திறந்து ஆமேன், 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 ஆமேன். வாயை விரிவாய் தர. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரையும் மேன்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் ஐயா. எல்லா குடும்பங்களையும் மேன்மைப்படுத்தும் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்தும் அப்பா. உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க ஆண்டவரை. யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி அப்படியே நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு நடுவிலே இருக்கிறீரப்பா. எனக்கு ஒரு மேன்மை கிடையாதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை வராதா? என்னுடைய பெற்றோருக்கு ஒரு மேன்மை உண்டாகாதா? என்னுடைய தொழிலில் ஒரு மேன்மை வராதா? என்னுடைய ஊழியத்தில் ஒரு மேன்மை வராதா என்று சொல்லி உயர்வை எதிர்நோக்கி காத்திருந்து சோர்ந்து போய் ஒருவேளை இந்த இடத்துல நாம் வந்திருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை திடப்படுத்துகிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் அப்படியே யோசுவாவுக்கு செய்தார். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே, வேதத்தில் இருந்து எங்களுக்கு மகத்துவங்களை சொல்லித்தாங்க ஆண்டவரே, சொல்லித்தாங்க ஆண்டவரே. யோசுவானுக்கு தெளிவான உபதேசத்தை கொடுத்தார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு பரிசுத்தம் தேவை ஆண்டவரே. எல்லாரும் வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஐயா, எங்களுக்கு அற்புதம் நாளைக்கு நடந்தா போதும், ஆனா இன்றைக்கு எங்களுக்கு பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. பரிசுத்தத்தின் அடிப்படையில் அற்புதம் நடந்தா தொடர்ந்து நடக்கும் ஐயா. பரிசுத்தம் இல்லாம நடக்கிற அற்புதம் காலப்போக்கில் நின்று போயிடும் ஆண்டவரே. ஓ காலா தீராபா ஷபாலபா. ஒரு வல்லமையை அனுப்பும் ஆண்டவரே, ஒரு வல்லமையை அனுப்பும் ஆண்டவரே, ஒரு வல்லமையை அனுப்பும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து இந்த ஊழியத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீரப்பா. பாடல் பாடின ஆண்டவரே, ஆராதித்த வசனத்தை கேட்ட ஜனங்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய தூய ஆவியினால் நிரப்பப்படணும் ஐயா. யோசுவாவை பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தின் ஆவியினாலும் நிரப்பின தேவாதி தேவன் என்னையும் எங்களையும் உங்களுடைய ஆவியினாலும் ஞானத்தின் ஆவியினாலும் இப்பொழுது நிரப்புவீராக. என்னுடைய வார்த்தை வித்தியாசமாகட்டும், என்னுடைய நடக்கைகள் வித்தியாசமாகட்டும், என்னுடைய திட்டங்களில் என்னுடைய கிருபைகள் வெளிப்படட்டும். என்னுடைய வல்லமை விளங்கப்படும் ஐயா, என்னுடைய வல்லமை விளங்கப்படும் ஆண்டவரே. யோசுவா தெளிவான உபதேசம் உடையவராக இருந்தது போலப்பா ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் தெளிவான உபதேசங்களை, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும் உபதேசங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. சத்தியத்தின்படி நடக்க எங்களை பலப்படுத்தும் அப்பா, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய சோர்வுகள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா, என்னுடைய பின்வாங்கி போன தன்மையெல்லாம் மாறட்டும் ஐயா. நாங்கள் விட்ட ஊழியத்தை திரும்ப செய்ய பலன் தாரும் ஐயா. என்னுடைய பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. என்னுடைய பிள்ளைகள் பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, இந்த கூட்டங்களுக்கு வரல. என் பிள்ளைகளோடு பேசும் ஐயா. நான் பேசி சலிச்சு போயிட்டேன் ஐயா, நான் பேசி பேசி அழுது போயிட்டேன் ஆண்டவரே. இனி நான் அவங்களோடு பேசுவதை விட நீர் பேசினா நன்றாக இருக்கும் ஆண்டவரே. நீர் பேசும் ஐயா, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஐயா. உடைய வல்லமை விளப்படுத்தும், உடைய வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே, உடைய வல்லமை விளங்க பண்ணும். சபையில் உடைய வல்லமை விளங்க பண்ணும், ஆண்கள் மத்தியில் உடைய வல்லமை விளங்க பண்ணும், என்னுடைய குடும்பங்களில் உடைய வல்லமை விளங்க பண்ணும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வமே, என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர்,
என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ, என்னை குணமாக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசும் தெய்வமே, பேசாத மரமோ நிரல்ல, பேசும் தெய்வமே, பேசும் தெய்வம். ஆண்டவரே, நீர் பேசினீரப்பா, நேற்று மீட்டிங்கில் பேசினீரப்பா, ஆராதனையில் பேசினீரப்பா, இந்த நாளில் நீர் பேசினீரப்பா. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஐயா. கடினமான உள்ளத்தை உடையும் ஆண்டவரே, ஆண்டவரை கடினமான உள்ளங்களை உடையும் ஆண்டவரே. உம்மை காணாத கண்களை அப்புறப்படுத்தும், உம்மை கேள்விப்படாத செவிகளை தூய்மைப்படுத்தும் ஐயா. இந்த கடைசி கால எச்சரிப்பு நாட்களுக்குள்ளாக ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசிகளை திருச்சபையில எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மாயைகளை நம்பி ஓடுகிற மக்களை தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பரலோகத்துக்கு நேராக திருப்பும் ஆண்டவரே. யாரும் தவறான வழிகாட்டிகள் ஆண்டவரை வந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மேய்ப்பன் இல்லாத சபையாக இருந்து விடாதபடி அந்த சபைக்கு ஒரு யோசுவாவை கொடுத்த தெய்வமே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தூய ஆவியானவரை நின்று எங்களை வழி நடத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பிரயாசப்பட்டு இந்த ஊழியங்களை நடத்தி வருகிற எங்களுடைய போதகர் ஐயாவை பலப்படுத்துங்க, ஊழியர்களை பலப்படுத்துங்க, மூப்பர்களை பலப்படுத்துங்க, தாய்மார்களை பலப்படுத்துங்க, வாலிப தம்பி தங்கச்சிமார்களை சிறுபிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. இந்த சபை முழுவதும் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடிய அபிஷேகம் தேவனை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்தவான்களை எழுப்பும், சபையிலே ஆண்டவரை அப்போஸ்தலர்களை எழுப்பும், சபையிலே ஆண்டவரை தீர்க்கதரிசிகளை எழுப்பும், சபையிலே போதகர்களை எழுப்பும், சபையிலே அற்புதம் செய்கிறவர்களை எழுப்பும், சபையிலே குணமாக்க வரவுள்ளவர்களை எழுப்பும், சபையிலே நிர்வாகத்தை தாரும், சபையிலே அந்நிய பாசைகள் வரட்டும், ஏராள ஊழிய வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12:28 படி சபைக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பிரயோஜனமான ஊழியர்கள் நாங்கள், எங்களால் முடிந்ததை நேற்று இன்றைக்கு எங்களால் ஊழியம் செய்ய உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் உண்டு. பலப்படுத்துங்க ஆண்டவரே, சபையை பலப்படுத்துங்க, மக்களை, ஜனங்களை, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.